ஹல்லேலூயா. இயேசுவின் தூய திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த தந்தையே, உம்முடைய தூய்மையான கிருபை நிறைந்த கரங்களால் எங்களை மதிய நேரத்தில் ஆசீர்வதித்து இறை இரக்கத்தை ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் உண்மையாகவே மன நிறைவுடன் பெறும்படியாக அப்பா ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. கருணையின் உருவான எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றி புகழ்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த வகைகளிலும் நோன்பு இருக்கலாமா என்ற தலைப்பில் ஆண்டவரே அப்பா இன்று எங்களோடு நீர் பேசப் போகிற கிருபைக்காக மனமார்ந்த நன்றிகளோடு இந்த பாடல் வரிகளை தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, துதிக்கிறோம். பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, ஆசீர்வதிப்பவரே, பலப்படுத்துபவரே, நன்றி ஆண்டவரே. கருணையின் உருவே இறைவா, கரையில்லாருள் இறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, கரையில்லாருள் இறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா. ஆண்டவரே நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை நிறைந்த கரங்கள் எங்களை சுற்றி உம்முடைய பரிசுத்த தூதர் சேனையாக இறங்கி இருப்பதற்காக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நாங்கள் நல்ல தகப்பனே அப்பா, உம்முடைய கிருபையை எங்களை சூழட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். இயேசுவே, இயேசுவே, இரக்கமுள்ளவரே, நன்றி ஆண்டவரே. பகைமையும் வெறுப்பும் அழிந்திடணும், பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடணும், நீதியும் நேர்மையும் நிலைத்திடணும், நிம்மதி வாழ்வில் நிறைந்திடணும். இதயங்களில் இரக்கம் வேண்டும், இன்னல்களில் நான் உதவ வேண்டும், உறவுகளில் உண்மை வேண்டும், வேற்றுமைகள் மறையணும். இந்த உலகில் உந்தனாட்சி உருவானால் பேரின்பம், இந்த உலகில் உங்களாட்சி உருவானால் பேரின்பம். கருணையின் உருவே இறைவா, கரையில்லாருள் இறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா. இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா என்னை மறைக்கும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, தூய ஆவியினுடைய நிழல் ஆண்டவரே. இயேசுவே, பேச வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சுட்டி காட்டப்படுகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் சரியானபடி எடுத்துக்கொள்ள எங்களுக்கு நல்ல மனநிலையை தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உழப்படும் பொழுது அந்த கலப்பையினுடைய கொழுவுகள் எங்களுக்கு வலிக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய ஆழமான வார்த்தைகள் எங்களை பாதிக்கும் பொழுதுதான் நாங்கள் நன்றாக வளர்ச்சி அடைவதற்கு உதவ முடியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்ற விதையை நாங்கள் சரியானபடி செழிப்பாக்க அப்பா எங்களை ஆழமாக உழுகிட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக தந்தையாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அம்மா இறைவனின் தாயே, எம்மோடு தங்குவீராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, திருவிழியத்திலே நாம் பார்க்கிறோம் பல்வேறு வகையான
நோன்புகள், உபவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நாம் இந்த நாளைக்கு நல்ல ஒரு முடிவுகள்லாம் எடுப்போம். நாளைக்கு 40 நாளுக்கான தீர்மானங்கள் எப்படி எப்படி எடுக்க போறோம், அல்லது எப்படி எப்படி எடுக்கலாம், அல்லது எப்படி எப்படி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு திட்டமிட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். அதனால அன்பார்ந்தவர்களே, நாம் நோன்பிருத்தும் வகைகள், நோன்பிருத்தல் என்றால் என்ன, அந்த நோன்பு கண்டிப்பாக இருக்கணுமா என்பது பற்றியதான கேள்விகளுக்கெல்லாம் பதில் உள்ளே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. திருவிலியத்தில் 31 வகையான உபவாசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் 7:6 அந்த மக்கள் மிஸ்வாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் தின்முன் ஊற்றி அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். முதலாவதாக நோன்பு என்பது அன்பார்களே நம் பாவங்களை அறிக்கையிடுவதற்காக அமைய வேண்டும். நோன்பு இருந்து பாவ அறிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. யார்கிட்ட? அங்க சாமுவேல் என்ற குருவிடம். அல்லேலூயா. சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பாவத்தை வானத்தை நோக்கி சொன்னா போதும், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, நம்ம மனம் வருந்தி அழுதுட்டா போதும். இல்ல சார், அது ஒரு மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஊதி, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பிறகு, நல்லா கவனிங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லல, ஐயா அம்மா கொஞ்சம் நல்ல காதை தீட்டி நல்ல கூர்மையாக்கி கேளுங்க. ஆண்டவர் இயேசு இதோ உயிர் தெழுந்து ஒரு 40 நாட்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது தன்னுடைய மகாபெரிய மேன்மை மிகுந்த சிறந்த தலை சிறந்த அந்த அதிகாரத்தை ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி அந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு, பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டீங்க, இது நீங்க உங்களுக்காக நீங்க வாழ மாட்டீங்க, நீங்க அப்போஸ்தலிக்க ஆட்களாக இருப்பீர்கள், உங்க பொஞ்சாதி பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்காதவனா இருப்பீங்க, அதனால நீங்க இங்க வாங்க மக்களே, மக்கா வாங்க, 11 சீடரையும் கூப்பிட்டு வாங்கன்னு பூ அப்படின்னு அவர் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். டமால். ஆமா, டிபார்ட்மெண்ட் சார் துறை, அந்த துறைக்கு போகணும். அந்த துறைக்கு சும்மா வெறுமனை அப்படியே இந்த பாவம் அந்த பாவம் அப்படி போனோம்னா ஒன்னும் எடுபட. பாஸ்டிங் போடணும் சார். பாஸ்டிங்னா என்ன பிரதர்? அதான தெரியாது, சொல்லித்தரேன் அன்பார்த்தவர்களே. ஆமா, பாவசேந்திரம் பண்றதுக்கு முன்னால நீங்க கண்டிப்பாக ஒரு சந்தியாவது இருக்கணும், சுத்த போதனை அனுசரிக்கணும். சும்மா போயிட்டு ஒரே பாவம் அந்த சாமியார்ட்ட அதே தான், சாமி நான் பாவியா இருக்கிறேன், களவு செஞ்சேன், பொய் சொன்னேன், ஆத்தாள் அப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆத்தா அப்ப எங்க இருக்கிறாங்க, செத்து 30 வருஷம் ஆச்சு பிரதர் ஃபாதர். இந்த ஓட்ட உடசல் பாவ செஞ்சித்தனம் தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, ஒரே சாமியார்ட்ட நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா பொய் பாவ செஞ்சித்தனம் பண்ண மாட்டோம். நான் வேளாங்கண்ணில அதை சொல்லிட்டோம், பூண்டிக்கு போனாலும் சரி அவங்கெல்லாம் பாக்குறாங்க, நம்மளும் பாவசிந்தனம் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுவோம். அப்படியே போய் பியாசம் அவருக்கு ஒரு இடம் கேட்காது. அவர் ஐயோ நம்ம வாய் நாத்தம் தாங்க முடியாம டொப்புன்னு அடிச்சு தொலைஞ்சு போ அப்படின்னு ஒரு டக்குன்னு அடிச்சு விட்டாருன்னா அப்பாடா பாவசிந்தனம் பண்ணியாச்சு. அப்பா எப்பேற்பட்ட அட்ட புழுகு அன்பார்கள். ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று அவர்கள் சாமுவேலிடம் அறிக்கையிட்டார்கள். அதே அறிக்கை இடுவதற்காக ஆண்டவராகிய இயேசு ஏற்படுத்திய அருமையான இதான் பாஸ்டிங்குடைய முதல் நோக்கம். அதுதான் ஜாமி, ஹலோ, அதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கம். நாம நேர இல்ல ஆண்டவரே, நாங்க நேரே ஆண்டவர்கிட்டே பாவசிந்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே இது சொன்னதுதான். நீங்க நேர போய் நாங்க எதுக்கு இங்கெல்லாம் பார்க்கணும், நாங்க எங்களுக்கு பட்டா வாங்குறதுக்கு, எங்களுக்கு இந்த சிட்டா வாங்குறதுக்கு, அடங்கல் வாங்குறதுக்கு நேரம் எங்களுக்கு முதலமைச்சரையே தெரியுமே, பிரைம் மினிஸ்டர் அவரு நம்ம மோடி இருக்காரு இல்லையா,
அவருடைய அக்கா வீட்டுக்காரருடைய உன்னுட்ட மாமா இருக்கார் இல்லையா, அவர் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருந்தார். அதனால அவர்கிட்ட போய் நாங்க பேசிட்டு நாங்க மோடிக்கிட்டே போய் நாங்க எங்களுடைய இதை பார்த்துட்டு போயிருங்க. போங்க போங்க சாமி, நேர போய் ஆண்டவரே எங்களுக்கு தெரியுமே, சேசுநாதர்கிட்ட பாசனம் பண்ண போதாதான் சாமி, சேசுநாதரையே நாங்க பாவம் செஞ்சுட்டோம். கரிச்சட்டி மண்டையா, அதுக்காக தானே ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு உனக்கு பட்டா கொடுக்கறதுக்காக ஒரு தாசில்தாரை நியமிச்சு, ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நியமிச்சு போட்டிருக்கேன். அங்க போங்கிற நேரம் அங்க வர ஓட்டு செவுட்டில் அடிச்சுடுவார், செவுட்லேயே அடி விடும். சும்மா இந்த மாதிரி சொல்ற ஆட்கள்கிட்ட சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் அந்த துறைகிட்ட போகணும். இங்க பாருங்க, மிஸ்பாவில் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராக சாமுவேல் இருந்தார். யோவேல் இறைவாக்கினர் 1:14 உண்ணான் நோன்புக்கு என நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், ஊர் பெரியவர்களையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள், அவரை நோக்கி கதறுங்கள். ஏனென்றால் மிக கொடிய நாள், ஆண்டவரின் நாள் பக்கத்தில் உள்ளது, எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வந்து சேரும், தயவு செய்து மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லணும். ஆமா, 2ஆம் அதிகாரம் 12 வசனத்தில் 2:12 யோவேல், இப்பொழுதாவது உண்ணான் நோன்பிருந்து. நாளைக்கு காலையில மொத்த வாசகம் அதுதான். இந்த காதுல வாங்கி அந்த காது வழியை கேட்டு ரெண்டையும் அப்படியே உள்ள அனுப்பி நேர நெஞ்சுக்கு அனுப்பி அடுத்த சிறுகுடல் பெருங்குடலுக்கு அனுப்பி அது கடைசி வழி இருக்குது, அதுல டர் முற்றப்படாது. ஆண்டவரே உங்க வார்த்தையில இருதயத்தில் வச்சு எங்க ஆத்தாள போல எங்க மாதாவை போல நாங்க சிந்திப்போம். இப்பொழுதாவது உண்ணான் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாங்க. சார், உபவாசத்தினுடைய முதல் நோக்கம் உங்க பாவ மன்னிப்பு தான். ஆமா, பாவ மன்னிப்பு தான் சார். அல்லேலூயா. உபவாசங்களில் அன்பார்ந்தவர்களே, பொருத்தனைக்காக உபவாசம் இருந்தவர்கள் நிறைய பேர் உண்டு அன்பார்ந்தவர்களே. 2 சாமுவேல் 12:2 தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான், அவன் வியாதியா கிடக்கிறான், சாகக்கூடாது என்பதற்காக யாரு, தாவீது அரசர் அன்பார்களே, பத்சேபாள்கிட்ட முதல்ல பிறந்த அந்த குழந்தை சாக கிடக்குது. அந்த பிள்ளை சாக கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் பாசிங் இருக்கிறார். அதான் 2வது வகை நோன்பு, தன்னுடைய ரத்தத்துக்காக, குழந்தைகளுக்காக. இருந்திருக்கீங்களா? என்னத்துக்கு அவனுக்காக நான் எதுக்கு போனோம்? ஆமேன் ஆமேன். பிள்ளைகளுக்காக, நம்முடைய புருஷனுக்காக, நம்ம குடும்பத்துக்காக. அது நிச்சயமா தாய்மார்கள் கண்டிப்பா இருந்திருப்பீங்க. ஏன்னா தாய் இல்லையா, அம்மா மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. நாளெல்லாம் பட்டினியாய் கிடந்திடுவாள், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேன்மையாய் வாழ்ந்திட பாடுபட்டே மேலெல்லாம் இளைத்திட பாடுபடுவாள். அது ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்க. அப்ப குழந்தை உயிரோடு இருப்பதற்காக ஆண்டவர் அங்கே தாவீது அரசர் நோன்பிருந்தார். அடுத்தாப்ப நம்முடைய ஜெபத்துக்கு பலன் கிடைப்பதற்காக உபவாசம் இருக்கணும். பாத்துக்கங்க, எஸ்ராவினுடைய நூல் 8:22 ஏனெனில் வழியில் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும்படி காலால் படையினரையும் குதிரைப்படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு என்னை கேட்க எனக்கு வெட்கமாக இருந்தது. இதற்கு காரணம் நாங்கள் மன்னரை நோக்கி எங்கள் கடவுளின் அருட்கரம் அவரை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கிறது என்றும் அவரை புறக்கணிப்பவர்கள் அவர் வலிமைக்கும் சினத்துக்கு ஆளாவார்கள் என்றும் சொல்லி இருந்தோம். எனவே நாங்கள் நோன்பிருந்து, நல்ல கவனிங்க, நம்முடைய எதிரிகள், நான் காலையில் ஒரு அம்மா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் அப்படின்னு சொல்றீங்களா பிரதர், அந்த சத்துருக்கள்னா யாரு? அன்பாதுலே, நம்ம இந்த மன்னர் அந்த எஸ்ரா அன்பாதுலே மன்னர்ல அந்த எஸ்ராவினுடைய உபவாசம் எப்படின்னா, ஒரு அரசர் தன்னுடைய எதிரிகளுக்காக அவர்களை ஜெயிப்பதற்காக வாசிங் இருக்கிறார். நம்முடைய புதிய ஏற்பாடு நாட்களாகிய இந்த நாட்களில் நம்முடைய எதிரிகள் யாருன்னா, நம்மை பொய் சொல்ல தூண்டுகிற ஆவிகள், கெட்ட வார்த்தை பேச தூண்டுகிற ஆவிகள், இதான் எதிரிகள். பார்த்துக்கங்க, சத்துருக்கள். இவர்களை தோற்கடிக்கும்படியாக, அவர்களை ஜெயிக்கும்படியாக
இவர்கள் எனவேதான் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம், அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார் என்று எஸ்ரா 8:23 முடிகிறது அன்பார்களே. அடுத்ததாக மற்றவர்களுக்காக நோன்பு இருக்க வேண்டும், பிறருக்காக நோன்பு இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. மற்றவருடைய நோய் நீங்குவதற்காக நோன்பு இருக்க வேண்டும். பலருடைய நோய்கள் நீங்குவதற்காக நோன்பு இருக்கலாம். உண்மையிலே சொல்றேன் அன்பார்களே, நம்முடைய நெறி கண்டிப்பா சிறந்து இருக்க வேண்டும். இல்லைன்னா நாமெல்லாம் ஒரு பாசாங்கு பண்ணுகிற, சும்மா கழுத்துல ஒரு சிலுவை, தலையில ஒரு முக்காடு, இந்த ரெண்டை தவிர வேற எந்த அடையாளம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட அங்க போனோன்னா அவர் அப்படியே நம்மளை திருப்பி அனுப்பிடுவார். உங்களுக்கு இங்க இடம் இல்லமா, அந்தா அங்க போங்க அப்படின்னு காட்டிடுவார். திருப்பாடல் ஆசிரியர் 35:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன், அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கு இழைத்தார்கள், என் நெஞ்சை துயரத்தில் ஆழ்த்தினார்கள். நானோ அவர்கள் நோயிற்றிருந்த போது சாக்கு உடுத்திக் கொண்டேன், நோன்பிருந்து என்னை வருத்திக் கொண்டேன், முகம் குப்புற விழுந்து மன்றாடினேன். யாராவது உங்களுடைய எதிரிகள் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், நோய் நீங்கணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறோமா? அப்படின்னா உபவாசத்தோடு ஜெபிச்சிருக்கோமா? அப்படின்னா எப்படி ஜெபிச்சிருப்போம்? ஆண்டவரே, அந்தோணியாரே, என்னைய பார்த்து இந்த நாசமா போன நாய் கடுமையா திட்டிட்டு அவளுக்கு இப்ப ஆஸ்பத்திரியில பேதியில போய் ஆஸ்பத்திரியில கிடக்குறா, அப்படியே செத்து தொலைஞ்சிடணும் அந்தோணியாரே. அவளுக்கு இதுவும் வேணும், அவனுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். அவ மட்டும் நாசமா போயிட்டனா உங்களுக்கு 13 மெலிவு தெரியும், 32 பண்ணும், ஒரு 20 சாப்பாடும் வாங்கி கொடுக்கிறான் தோணியாரே. ஏ அப்பா, என் மாமியாக்காரி 3 வருஷத்துல செத்து தொலைஞ்சிட்டனா அந்தோணியாரே, மாதாவே, செவத்தியாரே, உங்களுக்கு பொருத்தனை பண்ணி கோயில 30 தடவை சுத்தி வந்து, ஆண்டவரே பொருத்தனை இப்படித்தான் நாங்க வைப்போம். எங்க எதிரிகளுக்காக, அவங்க நல்லாகணுங்கிறதுக்காக, அவங்க ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக செபிச்சதாக நாங்க எங்க மண்டைக்கு உள்ள போய் யோசித்து பாக்குறோம். ஐயோ, அந்தா ஆமா, ஒரு ஊசி நுனியளவு கூட ஒரு புள்ளி இருக்கான்னு பாக்குறோம். ஐயோ, அங்கேயும் கிடைக்குது, வாத்து முட்டை தான் இருக்கு. ஆண்டவரே, எப்படி பத்தியில தாவீது அரசர் பாருங்க, எப்பேற்பட்ட அரசன். அவன் சொல்றாரு, அவர்கள் என்னுடைய எதிரிகள் நோயிற்றிருந்த பொழுது நான் சாக்கு உடுத்திட்டேன் ஆண்டவரே, நான் நோன்பிருந்து அவனுக்காக வருந்தி செபிச்சேன் ஆண்டவரே, நான் முகம் குப்புற மன்றாடினேன் ஆண்டவரே, வீழ்ந்து மன்றாடினேன் ஆண்டவரே. எதுக்காக? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தாவீது அரசர் குலத்தில் இயேசுநாதர் பிறந்தார் சார். நமக்கு உண்மையிலே சத்தியமா சொல்றேன், உண்மையில தான் அன்பாருங்க. நீங்க எப்படினாலும் இதுல போய் தான் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. ஆமா, உங்க எதிரிகளுக்காக, உங்களை நாசமாக்கினவங்களுக்காக, உங்களை அள வச்சவங்களுக்காக, ஆண்டவரே அவர்கள் நல்லா இருக்கணும் மனசார ஜெபிச்சிருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஈமு கோழி முட்டையா அல்லது காக்கா முட்டையா அல்லது முட்டை இல்லாம 100 மார்க்கா? யோசிச்சு பாருங்க. பாஸ்டிங் இதுக்காக இருக்கணும் சார். 40 நாள் இருக்கு, வரிசையா சொல்லிட்டு வரான் பாருங்க. ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது இப்பேற்பட்ட பிசாசுகள் நமக்குள்ளே இருந்ததை விரட்டுவதற்கு மத்தேயு நற்செய்தி 17:21 இந்த பேய்கள், இவ்வகை பேய்கள், அங்க ஒரு பேயை விரட்டின பிறகு ஏன் எங்களால விரட்ட முடியலன்னு சீடர்கள் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவ்வகை பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது சார். அம்மா, உங்க பகைமை வைராக்கியம் உள்ளுக்குள்ள இருக்க 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 பரலோகத்துல இல்ல, நரகத்துல இடம் பெருகிட்டே இருக்கும். அங்க ஏக்கர் கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்க சொந்த இடம் அங்கதான் போகணும், வேற வழியே இல்ல. பரலோகத்துல இடம் எவ்வளவு இருக்கு? 3 சென்ட். நரகத்துல உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கு? 39,000 சென்ட் இருக்கு பிரதர். ஏ அப்பா, அப்ப எங்கதான் போய் நிக்க வேண்டியிருக்கும்? அங்கதான் போகணும். ஆமா, இவ்வகை பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி பகைமை வைராக்கியம் பயங்கரமான பிசாசான் பார்த்தீர்கள். பிளீஸ், பகை வைராக்கியம் உள்ளுக்குள்ளே இருக்கும் என்றால் அதை நீக்குவதற்காக உபவாசம் இருக்கலாம். இவ்வகையிலும் உபவாசம் இருக்கலாம்.
அடுத்ததாக அன்பார்களே, தாழ்ச்சிக்காக, நாம் தாழ்ச்சியோடு வாழ்வதற்காக உபவாசம் இருக்க வேண்டும். யூதித்து நூல் 4:9 இஸ்ரேலின் ஆண்கள் யாவரும் கடவுளை நோக்கி மிகுந்த ஆர்வத்துடன் கூக்குரலிட்டார்கள், நோன்பிருந்து தங்களையே தாழ்த்தி கொண்டார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியர், மக்கள், கால்நடைகள், உடன் வாழ்ந்த அந்நியர்கள், கூலியாட்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் இடுப்பில் சாக்குடை அணிந்து கொண்டார்கள். யாராவது குடும்பத்தோட நம்ம இன்னைக்கு நோன்பு இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்திருக்குமா? ஐயோ பிரதர், நீங்க இதெல்லாம் சொல்லாங்க பிரதர், நீங்க வந்தா இப்படித்தான் போட்டு சாவடிக்கிறீங்க, நோன்பெல்லாம் நாங்க இருக்க முடியாது பிரதர், இத்தனை வருஷம் நாங்க ட்ரை பண்றோம், ஆனா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பசியா இருந்தா ஒரே நாள்ல செத்து போயிடுவோம் சார், அது முடியாது சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 நாள் தொடர்ந்து உபவாசம் இருந்திருக்கோமா? உபவாசம் இல்ல, ஆனா வேற இருந்திருக்கோம். நம்ம கூட பஸ்ல நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள், நமக்கு மிகவும் பிரியமான பாசம் உள்ள, நீங்க யார வேணாலும் போட்டுக்கிருக்க, அப்படி இருந்து நீங்க பஸ்ல போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு அருமையான ஹோட்டல்ல சாப்பிடுறோம், சூப்பரா இருக்கு சாப்பாடு, மெட்ராஸ் போயிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு சாப்பாடு, வரும்போது இந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவோட போறீங்க. மெட்ராஸுக்கு போயிட்டு அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி வரீங்க, அதே ஹோட்டல்ல சாப்பிடுறது நிறுத்துவான். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வண்டி மெதுவா போகுது. என்னடான்னு கேட்டோன்னா அவன் சொல்றான், ஒரு 4 டயர்ல, மொத்தம் எத்தனை டயரு? 4 டயர், 6 டயர்ல ஒரே ஒரு டயர் வந்து பஞ்சர் ஆயிட்டு, அதனால நாங்க வண்டியை மெதுவா உருட்டிட்டு ஓட்டுறோம். ஊட்டுறா, மணி 2:30 3 மணி ஆயிட்டு, குடல்ல பசி பின்னுது, காசு பை நிறைய இருக்கு. அந்த ஹோட்டல்ல உள்ள சாப்பாட்டுடைய வாசம் வேற அப்படியே உள்ளுக்குள்ள வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிறீங்க. ஐயா, ஹோட்டல் கிட்ட வரும்போது டமால்னு இன்னொரு டயரும் வெடிச்சதுல அப்படியே பஸ் தூக்கி கவுந்து அடிச்சு அப்படியே ஒரு பள்ளத்துல உருண்டு பிறண்டு போய் அந்த உங்க பக்கத்துல இருந்தாரே அவர் அப்படியே கிழிஞ்சி செத்துட்டாரு சார். மொவளை போய் ஹோட்டல்ல உட்கார்ந்து அப்படியே தலைய இலையில விட்டு தின்னுருவியா? 10 நாள் பட்டினி கிடப்போம்ல, 10 நாள் பட்டினி. ஆஃப்டர் ஆல் ஒரு ஒண்ணுக்கு ஆகாத ஒரு மனுஷனுக்காக, அவன் பக்கத்தில் இருந்தவன் செத்துட்டாங்கிறக்காக 10 நாள் 7 நாள் உபவாசம் இருக்க முடியுங்கிறவங்க இப்ப என்ன சொல்றோம்? நாங்க சுகருக்கு ஊசி போடுறோம், நாங்க இன்சுலின் போடுறோம் பிரதர், நாங்க மாத்திரை உண்ணுகிறோம், அதனாலே நாங்கள் வாசம் எல்லாம் முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு வாரத்துக்கு 2 நாட்களாவது உபவாசம், அதாவது நோன்பு, அதாவது ஒரு சந்தி இருக்கணும் சார். திருச்சபை கட்டளை இருக்கு, நான் வரிசையா சொல்றேன். அப்போ அன்பார்ந்தவர்களே, நாம வீட்டுல இதை நீங்க கடைபிடிக்கணும். பாத்துக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். உபவாசம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாஸ்டிங்? அதாவது பாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா முதல்ல வயிற்றுக்குள்ள இருக்க கழிவுகளை பூரா கம்ப்ளீட்டா நீக்கணும். அதாவது நாளைக்கு பாஸ்டிங், நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. நாளைக்கு பூஜை போகணும் இல்லையா? அப்ப இன்னைக்கு ராத்திரியே நாம என்ன செய்யணும்? சாப்பாடு நல்லா கரெக்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அழகா சாப்பிட்டு முடிச்சுட்டு, சில பேருக்கு கரெக்டா காலையிலே அந்த மோஷன் போகாது. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா கவனி, நகைச்சுவையா சொல்றேன், வாழைப்பழத்துல ஊசி ஏத்தன மாதிரி சொல்றேன் அன்பார்ந்தவர்களே. அழகா ஒரு கரண்டி, தேக்கரண்டி அளவுக்கு அரை தேக்கரண்டி விளக்கெண்ணைய குடிச்சிடணும். சோழி முடிஞ்சது. கரெக்டா 4:45 5 மணிக்கு பின்வாசல்ல அலாரம் அடிக்கும். அலாரம் அடிச்ச உடனே அந்த ஆபீஸ் ரூமுக்கு உள்ள போயிட்டோம்னா நம்ம கடன்களை பூரா அந்த ஆபீஸ் ரூம்ல இருக்க பேசன் வாங்கிரும். சோழி முடிஞ்சது. கிளியர் ஆயிட்டு நல்ல ஒரு குளியல போட்டு துவைத்து உலர்ந்த ஆடை இன்னைக்கே எடுத்து வச்சிடும். துவைத்து உலர்ந்த உள்ளாடை முதல் மேலாடை வரை அணிந்து கொண்டு அந்த நேரத்தில் இருந்து திருப்பலி முடிந்த பிறகு, அந்த பிறகு 12 மணிக்கு மத்தியான சோத்துக்காக மணி அடிப்பாங்க. பத்தியா, கோயில்ல மணி அடிப்பாங்களா? ஆமா அடிப்பாங்க. போப்பாண்டவருடைய ஜபத்துக்காக, திரியால ஜபத்துக்காக மணி அடிப்பாங்க. அப்பந்தான் மதியத்துக்கு சாப்பிடணும். மதியத்துக்கு என்ன சாப்பிடணும் ஐயா? புழுங்கல் அரிசிய அல்லது பச்சரிசிய நல்லா உப்பு இல்லாம தண்ணியா காய்ச்சி, ஆமா திரவ மாதிரி நல்லா காய்ச்சி, அதைத்தான் மத்த 2 பேரையும் சாப்பிடணும். 2 வேளையும் சாப்பிடணும். அதான் சுத்த போசனம்.
சுத்த போசனம்னா எல்லா காய்கறிகளையும் போட்டு நல்ல கொடன்னு குழஞ்சி அழகா சாம்பார் சாதம் வச்சு திங்கிறது தான் சுத்த போசனம்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். ஐயையோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான் பிரதர். நாங்க அப்படி சுத்த போதனம் பல நாள் சாப்பிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வயிற்றால கூட போயிருக்கு. ஐயையோ, இனிமே செய்ய மாட்டோம், திரும்பிடுவோம். மனம் திரும்பு தயவு செய்து. நாளைக்கு அன்பார்ந்து ஏன் முடியாது? இல்ல நாங்க மாத்திரை சாப்பிடுறோம். சாப்பிடுங்களேன். என்னாச்சு? நாங்க ஊசி போடுறோம், இன்சுலின் போடுறோம். அது போட்டா கண்டிப்பா சாப்பிடலன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தலை சுத்தி கீழே விழுந்துரும், சாவுவேன் அன்பார்ந்து. நீ செத்து தொலைவான் ஆண்டவருக்காக செத்தா உடனே பரலவும் சார், நேரம் அங்க போயிடலாம். ஆமா, இல்ல அது எங்க பாம்பு அங்கிள் சொல்றதுதான் நாங்க கேட்போம். விஜயன் பிரதர் சொல்றதெல்லாம் அங்க கேட்க மாட்டோம். எங்க தாய் மாமா எவ்வளவு நன்மை செய்யறாரு தெரியுமா? பூசைக்கெல்லாம் போற கூட மாட்டார். நாங்க இந்த செவம் போதும், அந்த செவம் போதும், பைபிள் வாசித்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில நாங்க வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறோம். இதுவே போதுமே, தாராளமா போதுமே. எங்க அங்கிள் சொல்றாங்க, நாங்க கேட்டிருக்கோம். இல்ல, நாளைக்கு போகணும். மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மோன இந்த சாம்பல் மாதிரி நீயும் ஆயிருவ, மரியாதையா மனம் திரும்பும் சாமி நாளைக்கு சொல்லுவார். ஆமேன். நாளைக்கு காலையில திருப்பலியிலே அன்பார்வர்களே ஒரு பாசிங்க தொடங்குங்க. குறைந்தபட்சம் அந்த திருப்பலி முடிகிறது வரையாவது ஆண்டவரே நான் உணவை தண்ணீரை தவிர்த்து அப்பா உம்முடைய பரிசுத்த நற்கருணையாவது நான் அருந்தி அந்த உபவாசத்தை கடைபிடிப்பேன் என்று குறைந்தபட்சம் சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய் மகனே. ஆமேன். அப்படியாக இருக்கலாம் அன்பார்வர்களே. அடுத்தாப்புல எந்தெந்த நாட்களில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று திருவிவிலியம் நமக்கு கூறுகிறது. யூதித்து நூல் 8ஆம் அதிகாரம் 6வது இறைத்திரு வசனத்திலே ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஓய்வு நாள் அன்றும், அமாவாசைக்கு முந்தின நாளும் அமாவாசை அன்றும், அதாவது பெருவிழா திருவிழா நாட்களை தவிர மற்ற நாட்களில் நாம நோன்பு இருக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த நாட்கள்ல. எந்த நாட்கள்ல? ஓய்வு நாள் சனிக்கிழமை, முந்தின நாள் சனிக்கிழமை, ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த அமாவாசைக்கு முந்தின நாள். இன்னைக்கு அமாவாசை தானே, இன்றைக்கு அன்பார்ந்த 17ஆம் தேதி அமாவாசை இல்லையா? அப்ப இன்றைக்கு நாம நோன்பு இருக்கலாம். அமாவாசை எப்ப தொடங்குது அதை நம்ம கரெக்டா நமக்கு தெரியும். அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியலட்டா பரவாயில்ல. அமாவாசைன்னு கலண்டர்ல அப்படி கருப்பு புள்ளி வச்சிருப்பான், அதான் அமாவாசை. வெள்ளையா இருந்தோம்னா அது பௌர்ணமி. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ நாம அன்பார்ந்தவர்களே நாம இவ்வாறாக ஃபாஸ்டிங் உபவாசம் கண்டிப்பாக நாம இருக்கணும். பாத்துங்க, இருக்க முடியாதுன்னா சொல்லாதீங்க. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் அன்பார்ந்தவர்களே பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். எப்படி வேண்டினாரு? பரிசேயர் சொல்றான் பாருங்க. பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாரத்தில் 2 முறை நான் நோன்பு இருக்கிறேன். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு நற்செய்தி 5:20 மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்களின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லாவிட்டால் விண்ணரசுக்குள் புக முடியாது என்று உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சு போச்சு. ஏ தம்பி, ஏ தங்கச்சி, ஏ அம்மா, ஏ ஆத்தா, ஏ கவனிங்க, நீங்க நல்லா கவனிங்க. மறைநூல் அறிஞர் பரிசேயரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கவில்லை என்றால் உங்களுக்கு விண்ணரசில் இடம் கிடையாது. டமால் பூட்டி இருக்கு, பாத்துருக்கு, கதவு பூட்டி இருக்கும். நீ யாருன்னு கேட்பாரு. ஆண்டவரே, நாங்க உங்களுக்காக மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருந்து நாங்க ஜெபம் பண்ணிட்டோம். என்ன நீங்க? நாங்க எங்களுக்கு பரலும் கொடுங்க. நாங்க விடிய காலம் ஜெபத்தில் இருந்திருக்கோம், மத்தியான ஜெபத்தில் இருந்திருக்கோம், அங்க போயிருக்கோம், தியானத்துக்கு போயிருக்கோம், 15 மணிக்கு இவ்வளவு பூசை பார்த்திருக்கோம், இத்தனை ஜெபமால உருட்டிருக்கோம், இத்தனை பேருக்காக உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கோம், எங்களுக்கு பரலத்தை கொடுங்க சாமி. வாஸ்தவம் தான்ப்பா. ஆமா, உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் இன்னொரு நிபந்தனையும் இங்க வச்சிருக்காரு. மறைநூல் அறிஞருடைய நெறி என்ன நெறி அங்க சொல்லி இருக்கு? அவர் சொல்றாரு, மறைநூல் அறிஞர் என்ன சொல்றாரு? 2 முறை வாரத்தில் நோன்பு இருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, போன தவக்காலத்திலிருந்து இதுவரை இன்னைக்கு வர எத்தனை உபவாசம் இருந்திருக்கும். ஐயையோ, எண்ணி பார்க்க கூட முடியல. ஆண்டவரே, குறிக்கணும், இதெல்லாம் குறிக்கணும். ஆமா, நம்ம குறிச்சு வைக்கணும். ஆண்டவர்கிட்ட அந்த எசேக்கியா போல ஜெபிக்கலாம்.
எசேக்கியாவுக்கு வட்ட பிளவை நோய் வந்துட்டு. வட்ட பிளவை நோய்னா ஒரு தேமல் மாதிரி அன்பாரு, தோல் புறா அப்படியே பொறி பொறியா போய்ஞ்சி அப்படியே செவப்பாகி அப்படியே ரத்த கசிவு மாதிரி அப்படியே ஜலம் வந்துகிட்டே இருக்கும். இது எசேக்கியாவுக்கு வந்துட்டு. அப்ப ஏசாயா இறைவாக்கினர் அந்த அவருடைய அரமனைக்கு போறார். எப்பா எசேக்கியா, உன்னுடைய சோழி முடிஞ்சது, நீ க்ளோஸ், சீக்கிரம் செத்துருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தியா, அவ்வளவுதான், போயிட்டு வரேன் அப்படின்னு திரும்பி போறாரு. உடனே எசேக்கியா என்ன செஞ்சாரு, டமால்னு எந்திரிச்சு போய் திரை மறைவுல அவருடைய அறையிலேயோ அல்ல அந்த பக்கத்திலேயோ உடனடியா முழங்கால் போட்டு, ஆண்டவரே உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சேன், இத்தனாம் தேதி இப்படி போனேன், அங்க போனேன், இங்க போனேன், இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை பேருக்கு நான் மறைக்கல்வி அறிவிச்சிருக்கேன், இத்தனை பேர் சாமியார போயிருக்காங்க, இத்தனை பேர் சிஸ்டரா போயிருக்காங்க, ஆண்டவரே இத்தனை பேர் இணைப்புல இருந்து 100 பேருக்கு ஒவ்வொரு நாள் நான் பாட்டு பாடிங்க ஆண்டவரே, அப்பா இத்தனையும் அற்புதங்களை நான் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேருடைய ஜபத்தை நான் கேட்டிருக்கேன் ஆண்டவரே, ஐயோ எனக்கு விஜயனுக்கு தயவு செய்து நீங்க ஐயோ அந்த பரலோகத்துல அந்த ஓரமா இருக்கிற அந்த முக்கிலையாவது இடம் கொடுக்க, இல்லன்னா நான் போராடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். யார்? எசேக்கியா. உடனடியா ஆண்டவர் பார்த்தாரு, அப்ப அந்த பையன் இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்றானே, இதெல்லாம் உண்மைதான், ரைட் தான், கரெக்ட், அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பாரு, விஜயன் பிரதர் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா ஆண்டவரே. அப்படியா, சரி, அப்போ அவரை அந்த பரலோகத்துல அந்த சாக்கடை கிளீன் பண்ற வேலைக்கு போடியா அப்படின்ட்டு பரலோகத்துல இடம் கொடுத்துருவாரு. அப்படிதான் அந்த எசேக்கியாவுக்கு கொடுத்தாரு. எப்பாங்க வா ஏசாயாங்க வாயா, திரும்பி போ, என் புள்ள அழுது ஜெபிச்சுட்டான், அதனால அவன் நான் எனக்கு செஞ்சதை பூரா சொல்லி காட்டினான், அதனால அவனுக்கு ஒரு 15 வருஷம், ஈயப்பா எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா, 15 வருஷம் ஆயுஷ கூட்டி கொடுக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பார்த்துள்ளே. ஆமா, அனுபவிச்சாதான் தெரியும். செத்து பாருங்க, உடனே சாவு போயிடாங்க, தயவு செய்து மன்னிச்சுக்கிறீங்க. அப்போ அந்த சாவினுடைய அருகில் இருக்கும் பொழுது அன்பார்களே, இங்கே கொடுக்கப்பட்ட இந்த 15 ஆண்டுகள் நீட்டி கொடுக்கப்படுவதற்கு ஒரே காரணம், நம் ஆண்டவருக்காக செய்தவற்றை தயவு செய்து குறிப்புல வங்க, அதை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து நீங்க காப்பாத்துனீங்க ஆண்டவரே, இந்த வியாதியோட இத்தனை பேருக்காக ஜெபிக்க வச்சீங்க ஆண்டவரே, இந்த மாதிரியான சங்கடத்துக்குள்ள, இந்த கேவலத்துக்குள்ள, இந்த அவமானத்துக்குள்ள, இந்த பயங்கரமான போராட்டத்துக்குள்ள எனக்கு அருமையான பொறுமையை தந்தீங்க அப்பா, நன்றி ஆண்டவர், இப்படியே சொல்லணும். ஆமா, அடுத்த பகுதியிலே அன்பார்களே, யார் யார் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னதான் திரும்பி சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு இந்த செய்தி தேவைங்கிறதுக்காக. விடுதலை பயணம் 34:28 மோசே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்பொழுது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் கற்பலகைகள் மேல் ஆண்டவர் எழுதினார். அதுக்காக அவர் உபவாசம் இருந்தார் அன்பார்ந்தவர்களே. ஆமென். இணைச்சட்டத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கு. இணைச்சட்டம் 9:9 ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பனைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின பொழுது 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் அப்பம் உண்ணவும் இல்லை, நீர் பருகியதும் இல்லை. எவ்வளவு பெரிய உபவாசம் பாருங்க. அடுத்து எலியா என்ற இறைவாக்கினர் 1 அரசர்கள் 19:7 ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அந்த எலியாவை எழுந்து இதோ சாப்பிடும், நீர் நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு இணங்க அவர் எழுந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த உணவையும் அப்பத்தையும் இதையும் சாப்பிட்டுட்டு அந்த உணவினால் வலிமையடைந்த பிறகு 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அப்ப 2வது 40 நாள் விரதம் இருந்தவர் யாரு? எலியா. 3வதாக ஒருவரை பார்க்கிறோம். லூக்கான செய்தி 4:1 ஆண்டவராகிய இயேசு தூய ஆவியினால் அவர் அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். மத்தேயு 17:2 அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின்பு அவர் பசியுற்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க.
ஆமன் பாருங்க, நீங்களும் கண்டிப்பாக உறுதியாக 40 நாட்கள் ஏதாவது ஒரு உபவாச வகை சொல்ல போறேன், வரிசையா சொல்றேன், தயவு செய்து ஏதாவது ஒரு உபவாசத்தை நாம் மேற்கொள்வோம் என்றால் 40 நாள் மேற்கொள்ள முடியும். ஐயா, உண்ணான் நோன்புதான் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல அன்பார்ந்த உபவாசம். அல்லேலூயா, இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம், இந்த 3 பேருக்கும், இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் மகாபெரிய மாட்சியை கொடுத்தார். 3 பேருக்கும் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த 3 பேர், மோசே, எலியா, ஆண்டவர் இயேசு. இந்த 3 பேரையும் நாம பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தி 17:2. அவர் அங்கே பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் ஆண்டவராகிய சகோதரர் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரனான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போய் அங்கே அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையான. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். நீங்களும் நானும் இந்த 40 நாட்கள் இப்ப சொல்ல போகிற உபவாசத்தில் எதையாவது ஒன்றையாவது 40 நாட்கள் கிரமமாக கடைபிடிப்போம் என்றால் கண்டிப்பாக பரலோகத்தில் இடம் உண்டு என்று ஆதாரம் இருக்கு சார். செத்து போன மனிதர்கள் தானே இவங்க 2 பேரும், ஏன் 3 பேருமே? இங்கே பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேருக்கும் காட்சி கொடுத்தார்கள் அன்பார்ந்தவர்களே. திருச்சபையின் தலைவராகிய முதல் போப்பாண்டவர், முதல் பேராயர், தேவ அன்னையை மாட்சிப்படுத்தி பாதுகாத்த யோவான் தான் திருச்சபை. திருச்சபைக்கு தான் அந்த பவர்லாம் வழங்கப்படும். ஆமா, நீங்க திருச்சபை புனிதர்களை வாசித்து பார்த்திருப்பீங்கன்னா அத்தனை பேரும் அசிங்கப்பட்டு ஒண்ணுக்காம நொம்புல் சாய் தான் செத்தான். அவங்களுடைய ரத்தம் தான் நாம் இன்னைக்கு சுகமா இருக்கிறோம். அதற்கு காரணம் அன்பார்களே நல்ல ஒரு உபவாசம். தயவு செய்து வாங்க. இப்போ முக்கியமான பகுதிக்கு வரோம் அன்பார்களே. நம்முடைய உபவாசத்தினுடைய வகைகள், நாம் எவ்வாறெல்லாம் இந்த 40 நாட்களில் உபவாசம் அதாவது நோன்பு இருக்கலாம். முதலாவதாக அன்பார்களே, உணவில் நோன்பு இருக்கலாம். தானியேலுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன். அந்த 3 வாரம் முழுவதும் நான் சுவையான உணவு அருந்தவில்லை. இறைச்சியோ திராட்சை ரசமோ என் வாயில் படவில்லை. என் தலையில் எண்ணெய் கூட தடவிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இது ஒரு நோன்பு. பார்த்துக்கிறீங்க, நமக்கு விருப்பமான உணவை சாப்பாட்டை, நமக்கு விருப்பமான பானங்களை இந்த 40 நாட்களும் தவிர்த்து வாழ்வேன் ஆண்டவரே. முடியும் சார். இல்லைன்னு மட்டும் அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்க முடிஞ்சதை கண்டிப்பா அத்தாட்சியா காட்டணும். சும்மா எங்களால முடியும் சார், நாங்க 40 நாளும் இந்த இது சாப்பிடாம இருக்கிறோம், மீன் சாப்பிடாம இருக்கிறோம், முட்டை சாப்பிடாம இருக்கிறோம், 40 நாளும் நாங்க கறி சாப்பிடாம இருக்கிறோம், 40 நாளும் நாங்க எங்களுக்கு ரொம்ப டேஸ்டா பிடிச்ச இந்த பலகாரத்தை சாப்பிடாம இருக்கோம், 40 நாளும் பீடி குடிக்காம இருக்கோம், 40 நாளும் சிகரெட் குடிக்காம இருக்கிறோம், 40 நாள் இதா இருக்கிறோம். தயவு செய்து அன்பார்கள், அதற்கு பலன் உண்டு சார். பிளீஸ். 40 நாட்கள் நாங்க வழக்கமா திங்கிற 32 இட்லியே 30 இட்லியை தவிர்த்து 2 இட்லியை தின்னுட்டு மிச்சம் 30 இட்லிக்கு உண்டான காசை சேர்த்து நல்லா கவனிங்க சார், நல்லா கவனிங்க. சும்மா பாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு இருந்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அதை அட்டாட்டியா ஆண்டவர்கிட்ட அந்த மனம் திரும்புதற்கேற்ற செயல்பாடு. பெரிய வியாழக்கிழமையில பசிப்பினி காணிக்கைன்னு திருத்தந்தை சார்பாக நம்முடைய பங்கு தந்தை கையேந்தி பிச்சை கேட்பாரு. ஆமா, பெரிய வியாழக்கிழமை கண்டிப்பா கேட்கணும் அவரு. பசிப்பினி காணிக்கை அது எது? நீ பாஸ்டிங் இருந்ததற்கான விலையை கொடுப்பது. எத்தனை ரூபா போடுறீங்க? 20 ரூபா. ஏ அப்பா, 50 ரூபா. ஏ அம்மா அடி. 40 நாளும் நீங்க இந்த உணவை தவிர்த்ததற்கு 50 ரூபா தானா? யார்கிட்டயா போய் சொல்ற? இந்த ஆண்டினுடைய விருது வாக்கு உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளக்கப்படும் பரலோகத்தில். ஆமா, அந்த பெரிய வியாழக்கிழமை உங்க காணிக்க ஒரு 100 ரூபாய்க்கு மேல நீண்டுருமா?
100 தானா 40 நாள் நீங்க பாசிங்க இருந்த கட்டணம்? ஐயா, ஒரு இட்லி 10 ரூபா, குறைஞ்சது 5 ரூபான்னு வச்சிருங்க. 40 நாளைக்கு 40 இட்லியே 400 ரூபாச்சா? என்ன சார் இது அநியாயம்? எவ்வளவு பெரிய துப்புதல்! ஆண்டவருடைய மூஞ்சில அப்படியே கிரன் காரி துப்புற மாதிரி இருக்குல்ல, அவருடைய தலையில முள்முடி சூட்டின மாதிரி இல்லையா? சாமியார் வாசிப்பார், இந்த ஆண்டு நம்முடைய பசிப்பினி காணிக்கை நம்முடைய ஊரே 10,000 தலைக்கட்டு இருக்கிறது. மொத்த காணிக்கை 110 ரூபா 55 பைசா. அந்த 55 பைசாவும் செல்லாது. அப்ப 10,000 தலைக்கட்டு இல்ல, ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டாலும் அது எங்கேயோ நிக்குமே. அந்த 3 வாரம் முழுவதும் நான் சுவையான உணவு அருந்தவில்லை. ஆமான் பாருங்க, அவங்க கேட்டுக்கிட்டாங்க, ஐயா முதலாளி, பந்தி மேற்பார்வையாளன், ஏதாவது உணவு தயாரிக்கிறவரே, நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல உங்களுடைய உணவு கொடுங்க, எங்களுக்கு மரக்கறி உணவை கொடுத்தா போதும். ஆண்டவர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய எங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கள் அதை ஈடுபட்டார்கள். அவர்களை விட பலசாலிகளாக இருந்தார்கள் அன்பார்கள். 2வது வகை நோன்பு பாவம் செய்ய மாட்டேன் என்னும் வைராக்கியத்துக்காக உபவாசம் இருத்தல். ஆமென். ஆண்டவரே, இந்த 40 நாட்களும் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 40 நாட்களும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை பார்த்து, என் மனைவியை பார்த்து, நாயே, பேயே, நரியே, சனியனே, இந்த வார்த்தையெல்லாம் என் வாயில வராத ஆண்டவரே. அப்பா, யார்கிட்டையும் யாருடைய குறைபாட்டையும் பேசி புரணி பேச மாட்டேன் ஆண்டவரே. அதுதான் நீதி நிலைநாட்டும் வேட்கை அன்பார்ந்தவர்களே. இதுவும் ஒரு உபவாசம், ஒரு நோன்பு. ஆண்டவரே, இத்தனை நாளும் என்னுடைய வாழ்க்கையில புரணி பேசல அப்படின்னா, அடுத்தவங்களை பத்தி, அவரை பத்தி, இவரை பத்தி, அண்ட வீட்டுக்காரங்களை பத்தி நான் பேசல அப்படின்னா எனக்கு பொழுது போன மாதிரியே இருக்காது. அதனால நான் பேசினேன். பாருங்க, செல்போன்ல ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் பார்க்கிறேன். ஐயோ, 4 மணி நேரம் பார்க்கிறேன், கண்டிப்பா டிவியில பார்க்கிறேன். இதெல்லாம் நான் நிறுத்துவேன் ஆண்டவரே ஒரு 40 நாளைக்கு அப்படின்னு இருக்கலாம் அன்பார்கள். அடுத்ததாக பிரம்மச்சரியம். அல்லேலூயா. மிக முக்கியமான தலைப்பு அன்பார்களே, நல்லா கவனிங்க. முதலாவது அன்பார்களே, உணவை தவிர்த்தல், சுவையான உணவை தவிர்த்தல். அதற்கான பதில் செயல்பாடு இல்லைன்னா நீ உணவை தவிர்த்து பிரயோஜனம் இல்லை சார். நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் சொல்றேன் அன்பார்களே, 4 இட்லி திங்கிறவங்க 2 இட்லியா குறைச்சிட்டீங்க 40 நாளும் அப்படின்னா, அந்த 2 இட்லிக்கான காசு நீ பெரிய வியாழக்கிழமையில கோயில்ல கொடுத்துருக்கணும். இல்லன்னா நீ இருந்து வேஸ்டியா. சும்மா இந்த மாதிரி பாசாங்கெல்லாம் பண்ணப்படாது, போலித்தனமா இருக்கப்படாது. ஹலோ, இறைச்சி திங்க மாட்டேன். ஒரு மாசத்துக்கு கறிக்கு எவ்வளவு செலவு? ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு 1/2 கிலோ திங்கிறீங்கன்னு வைங்களேன், 1/2 கிலோ ஆட்டுக்கறி 500 ரூபா. அப்ப 500 ரூபா போடாமா? ஒரு மாசத்துக்கு அதெல்லாம் முடியாது பிரதர் அப்படின்னா நீங்க பாசி இருக்காங்க. ஹலோ, இருக்கிறதா அந்த டிங்டாங் வேலையெல்லாம் பண்ணப்படாது. ஆண்டவனும் தூதர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா போட்டு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பீலா விடுறது. நாங்க நோன்பு இருக்கிறோம், நாங்க ஒரே கலர் ட்ரெஸ், காவி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏன்? சிக்கனம் தான். அப்ப அந்த சிக்கனத்துக்கு பயன்படுறதுக்கு அந்த சேலையை துவைக்கிறதுக்கு உண்டான காசு எவ்வளவு ஆகுது கரெக்டா கணக்கு பண்ணணும். ஒரு சேலை துவைக்கிறதுக்கு மிஷின்களை போட்டு எடுக்கிறதுக்கு கரண்ட் இவ்வளவு ஆகும், அதுக்கு இவ்வளவு லிக்விட் ஊத்த வேண்டியிருக்கும். மொத்த இதை கணக்கு போட்டு கரெக்டா ஆண்டவருக்கு நேர்மையா இருந்து பாருங்க. ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம், பரலோகமே வீட்டுல இருக்கும். வாங்க. அடுத்தது பிரம்மச்சரியம், ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. 3வது பிரம்மச்சரியம், ஆண்டவராகிய கடவுள் மிக நேசிப்பது, விரும்புவது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:24, கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்களுடைய ஊனியல்பை அதன் இழிவான உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நல்லா கவனிங்க.
பிரம்மச்சரியம் என்றால் 1 கொரிந்தியர் 7:1. இப்பொழுது நீங்கள் எழுதி கேட்டவற்றை குறித்து பார்ப்போம். ஆம், பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது. சார், பிரம்மச்சரியம் சார். பெண்களை ஆண்களும் ஆண்களை பெண்களும் கண்களை பார்த்து பேசுவதை தவிர்ப்பது, தொடுதலை தவிர்ப்பது பிரம்மச்சரியம். ஆண்டவர் நேசிக்கிற, ஆண்டவர் விரும்புகிற மகாபெரிய நோன்பு அன்பார்ந்தவர்கள். ஆமா, அக்கா கல்யாணம் பண்ண கூடாதா சார், பொண்டாட்டி கட்ட கூடாதா சார்? கட்டாயம் வேணும் அன்பார்ந்தவர்களே. உபவாசத்தின் பொருட்டு நான் சொல்றது நல்லா கவனிங்க, நோன்பின் பொருட்டு. அங்க அவரே சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 7:2 எங்கும் பரத்தைமை காணப்படுவதால். பரத்தைமைனா என்னது? அடுத்தவங்க பண்றாட்டிய அப்படியே நாக்க தொங்க போட்டு பாக்குறேன். நீங்க என்ன வேளாங்கண்ணி போங்க, இந்த கூலிங் கிளாஸ் போட்டு சுத்துறான்னு பாருங்க, அரை டவுசர் போட்டு அத்தனை பேரும் அயோக்கிய ராஸ்கல், நானும் சேர்ந்துதான். ஏன் இவ என்ன அழகா இருக்கா, ஏன் என்ன அரிசியத்தான் திங்கிறாடுவ, எத்தா தண்டி என்ன சூப்பரு, தொலைஞ்சல, உனக்கு நரகத்துல டிக்கெட் ரெடியா இருக்கு. பரத்தைமை எங்கும் காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடேதான் வாழ வேண்டும். பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவனோடுதான் வாழ வேண்டும். கணவர் தன் மனைவிக்கு தன் மனவாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தம்முடைய உடல் மேல் அதிகாரம் கிடையாது, கணவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அப்படியே கணவருக்கு தம் உடல் மேல் அதிகாரம் கிடையாது, அது மனைவிக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. நல்ல கவனிங்க, 5வது வசனத்தை கவனிங்க. மனவாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கு ஒருவர் மறுக்காதீர்கள். இருவரும் ஒத்துக்கொண்டால், அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமா அண்டர்லைன் பண்ணுங்க, இறை வேண்டலில் ஈடுபடுவதற்காக, அதாவது நோன்புக்காக, நோன்பு காலத்துக்காக, தவக்காலத்துக்காக இறை வேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம். பிரிந்து வாழலாம்னா பொண்டாட்டிய தனியா வீட்லயும் புருஷனை தனியா வீட்லயும் வச்சு வாழ்றது இல்ல சார். ஐயோ அப்படி நினைக்காங்க தயவு செய்து. ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியும், நல்லா புரியும், பெரிய ஆட்களுக்கு புரியும். ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் கூடி வாழுங்கள் மீண்டும். அப்போ அன்பார்ந்தவர்களே, இங்க சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுது. இந்த 40 நாட்களும் கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் பேசி இந்த மாதிரியான இந்த ஆசை உணர்வுகளை நாம் அந்த 40 நாளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய நலத்துக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக, நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக, நல்ல வீடு கட்டுவதற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியங்களுக்காக இந்த உணர்ச்சிகளை நாம் அடக்கி இந்த 40 நாளும் என் அன்பு மனைவியே, என் கணவனே, நாம இப்படி வாழ்வோமே அப்படின்னு பேசி அதற்கு ஏற்றாற் போல வாழணும். பார்த்துக்குங்க. அதான் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை, உங்கள் நிலைமையை கருதியே நான் இப்படி சொல்லுகிறேன். எல்லாரும் என்னைப் போலவே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்தான். ஆனாலும் பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய மனைவியை தொடவே இல்லை. பார்த்துக்கங்க, தன்னுடைய மனைவி, சுற்றம், நட்பு, சொத்து 10 70 கோடி சார், 70 கோடி சார், அவ்வளத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்படியே பஞ்ச பரதேசியாக அன்பார்கள் அவர் கூடாரம் செய்கிற வேலையை செய்து கொண்டே, அதுக்குதான் உணவு, அதுலதான் அவர் சாப்பிட்டார். மக்கள் கொடுத்த காசுல சாப்பிடல சார். எல்லாரும் என்னை போல இருக்க வேண்டும் என்பதே விருப்பம் என்றாலும் ஒவ்வொருவரும் கடவுள் தரும் தனிப்பட்ட அருட்கொடை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு உண்டு. ஆமேன். அப்படின்னு அவர் எவ்வளவு அருமையா தாழ்ச்சியோட சொல்றார் பாருங்க. இயேசுநாதர் அன்பார் சொல்லி ஒரு மிகச்சிறந்த அருமையான உத்தம புருஷன் அன்பார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் 30 வயசு இளைஞன் தானே. ஆமா, இங்க பாருங்க அன்பார் சொல்லி, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கையும் மெய்யுமாக கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கிழிக்கப்பட்ட ஆடை, அவருடைய கிழிக்கப்பட்ட ஆடை வழியாக தெரிகின்ற அசிங்கமான வக்கர புத்தியோடு பார்க்கிற மக்கள் தான் அவனை கூட்டிட்டு வந்தாங்க. சேரா என்ற ஆளு எப்படியாவது இயேசுநாதரை கொல்றதுக்கு ஐடியா வேணுமே அப்படிங்கறதுக்காக
பரிசேயர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கூலிப்படை தலைவன் சேரா, அவன் தான் கூட்டிட்டு வரான் ஒரு விபச்சாரியை. கூட்டிட்டு வந்து இவள் கையும் மெய்யுமாக பிடிபட்டிருக்கிறாள் என்று அங்க கொண்டு விடுறான். இயேசுவே என்ன சொல்றீரு, கையும் மெய்யுமா பிடிபட்டிருக்கா? ஆண்டவர் இயேசு, அப்படியாப்பா, யூத சட்டத்தின்படி, மோசையினுடைய சட்டத்தின்படி 5 சாட்சி இருந்தனா கல்லால் எரிஞ்சு கொள்ளலாம், கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்கப்பா அப்படின்னு இயேசுனார் சொன்னா உடனே லபக்குன்னு பிடிச்சி ரோமையர்கிட்ட கொண்டு கொடுத்துடலாம். ரோமையர் தான் அங்க ஆட்சி செய்யறாங்க. சீசருடைய ஆட்சி, பிலாத்துவனுடைய ஆட்சி அங்க நடக்கு. பிலாத்து தான் ஆளுநர், சீசர் தான் அரசர், ரோமை படை அரசர். எருசலேமினுடைய இவர் ஆளுநர், கவர்னர் யாருன்னா நம்ம பிலாத்துட்ட கொண்டு போய், ஐயா இப்படி ஒரு பொம்பளை சாவுறதுக்கு இவன் காரணமா இருந்தான் அப்படின்னு பிடிச்சி கொடுத்து கொலை செஞ்சிடலாம். அப்படி இல்லாம இயேசுநாதர் பாவம் இந்த பிள்ளைய பாவம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா உடனே அப்படியே கையுமையுமா பிடிச்சி மோசையினுடைய சட்டத்தை மீறான்னு சொல்லி அன்னாசு கைப்பாசிட்டு கொண்டு கொடுத்துடலாம். இதுதான் இவன் பிளான். சேசு என்ன செஞ்சிருக்காரு? இந்த வசனத்தை மட்டும் தயவு செய்து நல்லா வாசிக்க தெரிஞ்சவங்க மட்டும் யோவான் நற்செய்தி 8:6. அவர் மேல் ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர் கவனிங்க. போதும். நன்றி. சேதுனார் என்ன செஞ்சிட்டு இருந்தார் சார்? அந்த பொம்பளைய அப்படியே தலையிலிருந்து கால் வர 100 தடவை ஏறிட்டு பார்த்துட்டு இருந்தாருன்னு எழுதியிருக்கா? குனிஞ்சி தரையில் எழுதி கொண்டிருந்தார். அதான் சார் உத்தம புருஷன். பொம்பளையில ஏறெடுத்து பார்க்காதவன், பெண்களை ஏறெடுத்து பார்க்காதவன், உத்தம புருஷனாக வாழ்ந்த ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்தின் மாபெரும் பயங்கர நாட்களில் பிரம்மச்சரியம் மிக அவசியம் அன்பார்ந்தவர்களே. அதுபோல சமாரிய பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுதும் யோவான் நற்செய்தி 4:27 வாசிப்பீர்கள் என்றால், அவர் பெண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருப்பதை கண்ட சீடர்கள் வியப்புற்றார்கள். என்னடா இவர் பெண்பிள்ளையோட பேசிட்டு இருக்கார்? அந்த தருணத்தில் அவருடைய சீசர்கள் அவர் ஸ்திரீயோட பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆயிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவருடன் பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. நல்லா கவனிங்க வார்த்தைய. பழைய மொழிபெயர்ப்புல என்ன தேடுகிறீர் என்றாவது என்று எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அப்படின்னா சாமி யாரை பார்த்து பேசியிருந்தாரு? தரைய பார்த்து பேசியிருந்தாரு சார். அந்த பொம்பளை மூஞ்சிய பார்த்து, கண்ணை பார்த்து, முகத்தை பார்த்து இயேசு பேசல. இயேசு உத்தம புருஷன் சார். தான் பிரம்மச்சரியம். இந்த 40 நாட்களும் தயவு செய்தான் பார்த்து ஆமென். இச்சைக்கு காரணமாகிய அனைத்தையும் நாம் விலக்க வேண்டும் என்று தயவு செய்து தீர்மானிங்க அன்பார்ந்தவர்களே. கடைசியாக ஆமென், பாவிகளுக்காக ஜெபிப்பது ஒரு உபவாசம் அன்பார்ந்தவர்களே. ஹலோ, பாவிகளுக்காக ஜெபிப்பது. நம்ம ஊர்ல இருக்கிற குடியார கரிச்சட்டி மண்டங்கள், குடிநோயாளிகள் சொல்லாங்க, குடிகார கரிச்சட்டி மூண்டங்கள், தீவட்டி தெண்டங்கள். சத்தியமா சொல்றேன், அவர்களாம் குடிநோயாளிகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல பேர் வைக்க கூடாது. குடிக்கிறவன் அயோக்கிய பய சார். சிகரெட் அடிச்சாத்தான், பீடி அடிச்சாத்தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்றியா? உனக்கு கடவுள் பீடி தான்ல. கொஞ்சம் போல பான் பராக்க உறிஞ்சாத்தான், கஞ்சா அடிச்சாத்தான் கடவுளை விட மேலா நீ நினைக்கிறியா? நீ சபிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் எசேக்கியேல் 9:1 கூறுகிறார், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்று கூப்பிட்டார். அப்பொழுது 6 ஆள்கள் வடகு நோக்கி இதுக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தார்கள். ஒவ்வொருவரும் கையில் கொலை கருவி வைத்திருந்தார்கள். அவர்களிடையே 40 உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவர் இருந்தார். அவரிடம் ஆண்டவர் கூறுகிறார், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், நீ எருசலேம் எங்கும் சுற்றி வந்து 4ஆம் வசனத்தில் அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காக பெருமூச்சு விட்டு புலம்பி ஜெபிக்கும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு.
நெற்றியில அடையாளம் இருக்கா? நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம தெருவுல நம்ம அன்பியத்துல நம்ம பங்குல இருக்கிற பாவி பயல்வ தெரியும், நமக்கு நல்லா தெரியும் சார். யார் சார் முழங்கால் போட்டோம்? இந்த 40 நாட்களும் குறைந்தது 40 பேர்களை தேர்ந்தெடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் பங்கு பெறும் பொழுது இன்னைக்கு இந்த திருப்பலியில இவருடைய குடி மாற்றத்துக்காக அல்லது இவருடைய இந்த கெட்ட பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அப்ப நான் மனதார ஜெபிப்பேன் ஆண்டவரே. இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பேன் 1 மணி நேரம் இந்த ஆளுக்காக, இந்த குடும்ப தலைவனுக்காக. அது யாரோ இருக்கட்டும், அவர்கள் நெற்றியில் அடையாளம் இருக்கும். நல்லா கவனிங்க. அங்கே 5ஆம் வசனத்தை வாசிங்க. என் செவிகளில் விழுமாறு அவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் நகரங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள், உங்கள் கண்களில் இருந்து யாரையும் தப்ப விட வேண்டாம், முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். ஏ அப்பா, அவங்கெல்லாம் யாரு? இப்படி புலம்பி செபிக்காத அத்தனை பேரையும் வெட்டில. எப்படி நடந்தா எப்படி இருக்கும் தவக்காலத்தில்? ஆமா, அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள், இதை இங்க பரலோகத்திலிருந்தே தொடங்குங்கன்னு சொல்லி சொல்றார் ஆண்டவர். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்து அந்த முதியவர்களிடமிருந்து தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, தவக்காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். இந்த 40 நாட்களில் நாம் என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று இவ்வளவு நேரம் நம்முடைய செவிகளிலே சங்கு ஊதப்பட்டிருக்கிறது. நம் செவிகளிலே சங்கு ஊதப்பட்டிருக்கிறது. நம்முடைய செவிகளிலே சங்கு ஊதப்பட்டிருக்கிறது. இல்ல சார், செவிடங்காதுல எவ்வளவு ஊதினாலும் கேட்காது சார் என்று நினைக்க வேண்டாம் அன்பார்ந்த ஆண்டவரிடம். அப்பா, நாங்கள் உண்மையான கத்தோலிக்கர்களாக, உம்முடைய பரிசுத்த நற்கருணையை அருந்துவர்களாக, ஒரிஜினல் அசல் ரத்தம் போடுகிற கத்தோலிக்கர்களாக இருப்போம் என்றால் அப்பா, எங்களை தாழ்ந்து பணிந்து அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா, எத்தனை 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 பாவங்கள் ஆண்டவர், எத்தனை எத்தனை நோயாளிகள் ஆண்டவர், அப்பா, எத்தனை எத்தனை துரோகிகள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த திருவுடலை அசுத்தப்படுத்தியவர்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திவ்யமான கருணை இந்த 40 நாட்களும் ஆண்டவரே, நாங்கள் எடுக்க போகிற இந்த உபவாச முறை, இதோ நாங்கள் செய்திருக்கிற தீர்மானத்தின்படியாக ஐயா ஐயா ஒரு வகையிலேயாவது உபவாசம் இருப்பான் ஆண்டவரே. அப்ப அந்த நோன்பு இருத்தல் என்றால் என்னன்னு நீங்க தெரிஞ்சு நல்லா சொல்லி தந்துட்டீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆசீர்வதியும், வல்லமைப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 1 நாள் 2 நாள் நோன்பு இருந்துட்டு 40 நாள் எப்படா முடியும்னு நினைக்கிற துரோகிகளாக, பச்சை துரோகிகளாக எங்களை மாத்திராங்க ஆண்டவரே. 1 நாள் 2 நாள் கறி மீன் திங்காம இருந்துட்டு 40 நாள் எப்ப முடியும்னு எதிர்பார்க்கிற ஈன பயல்களாக எங்களை மாத்திராங்க ஆண்டவரே. பிசாசுக்கு நாங்கள் அடிமையாகாதபடி அப்பா, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தந்தையே, உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீங்களா ஆண்டவர் இயேசு வழியாக மன்றாடுகிறோம். அம்மா, இறை வார்த்தையை பகுத்து தந்தவளே, இறை வார்த்தையை மனித வடிவாக பெற்று 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் யோக்கியனாக வாழ வச்சீங்கம்மா. அம்மா, எங்க மேல இரக்கமா இருக்குமா, எங்க மேல இரக்கமா இருக்கும். தூய மரியே, இறைவனின் மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen, amen, amen. See you on more release.